வாங்கி கவுன் டைப்பில் ஒரு டாப் தைக்கிறோம் அப்படின்னா துணி வந்து இந்த மாதிரி 3 லேயர் வச்சு நான் தைச்சிருக்கேன். அதனால் இது வந்து 3 மீட்டர் வாங்கியிருக்கேன் நான். நீங்கள் வந்து ஒரு 2 லேயர் வேணும்னா நீங்கள் 2 மீட்டர் அல்லது 2.5 மீட்டர் வாங்கினா போதும். இதுக்கு பார்த்தீங்கன்னா காலர் வச்சு நான் தைச்சிருக்கேன். காலர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் காலர்னு சொல்லுவோம். ஆனால் காலர் வச்சா கண்டிப்பாக நம்ம ஓப்பன் வைக்கணும். ஓப்பன் வந்து ஒரு 7 இன்ச்சு நீளத்துக்கு வேணும். நான் தலை நுழையிற அளவுன்றனால சின்ன ஓப்பனாக தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கட்டாக வர மாதிரி வச்சுருக்கோம். அதாவது அனார்கலி மாதிரி இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் தான். இது நம்ம கிளாத் ஆகுனா உங்களுக்கு 120 அந்த ரேஞ்சில் தான் ஒரு மீட்டரே. இது மாதிரி நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நீங்கள் 2 மீட்டர் வாங்குறீங்கன்னா இதுக்குள்ளே போடுறது லைனிங்கும் வந்து 2 மீட்டர் வாங்குற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா காட்டனாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைனிங் தேவைப்படாது. அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணியோட அகலம் ஜாஸ்தினால நான் வெறும் 2 மீட்டர் வாங்கிடுவேன். ஃப்ரில் வச்சு தைச்சிருக்கனால 2 மீட்டர் போதும். இதில் வந்துன்னா நீங்கள் 3.5 மீட்டர் துணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளீட் வந்து ஒவ்வொன்றும் நல்லா பெருசாக பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான துணிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட்டு மாதிரியே இருக்குன்னா கொஞ்சம் சின்ன ஃப்ளீட்டாக பிடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் மடங்களாக இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி எடுக்கும்போது லைனிங் வந்து உள்ளே கொடுக்கும் போது அந்த ஸ்கர்ட்டை விட ஒரு 5 இன்ச்சு உயரம் இல்லை 4 இன்ச்சு உயரம் இருக்க மாதிரி வச்சு தான் நீங்கள் வந்து வெட்டி தைக்கணும்.